ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்தை கற்றுக்கொண்ட நாம் ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் தியானிக்கிறோம். அதாவது அந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் கிருபையினால் ரட்சிக்கப்படுறேன், அது நமக்கு தெரியும். அதனுடைய ஆழம் என்ன, அதாவது ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தியானிக்கிறோம். முதல்ல பார்த்தோம், ரட்சிக்கப்படுதல் என்பது ஒரு வெற்றி, விடுதலை, மீட்பு, எதிலிருந்து பாவத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ரட்சிப்புங்கிறது ஏதோ ஒரு நாள் நடக்கிற சம்பவம் அல்ல. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவ உலகம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், அல்லது இந்த மீட்டிங்கில் ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் அது அவ்வளோதான், அந்த டேட்டு மட்டும் தெரியும், அதை எழுதி வச்சுருப்போம். மறுபடியும் பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமா பிரதர் அப்படின்னா, அன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், இது ஏதோ கிறிஸ்தவத்தில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா தெரியவே தெரியாது. அப்போது அந்த ரட்சிக்கப்படுதல் என்பது ஏதோ ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அல்ல. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம், அதாவது நீதிமானாக்கப்பட்டோம், சுத்திகரிக்கப்படுகிறோம், மகிமை அடைவோம். இதுதான் இந்த ரட்சிப்பினுடைய மொத்த காரியம். அதுக்கப்புறம் இந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமாக தான் கொடுத்தார் ஆண்டவர். நம்ம எதுவும் செஞ்சு வாங்க முடியாது. ஏன்னா இது ராஜா வீட்டு பழம், ராஜா வீட்டு கனி, இதை காசு கொடுத்தாலாம் வாங்க முடியாது, ராஜாவாக கொடுத்தா தான் உண்டு. ஸோ அப்படி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இலவசமாய் ரட்சிக்கப்பட்டோம். சரி, அப்படி ரட்சிக்கப்பட்டதுனால இலவசமாக வாங்கிட்டேன், வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், அவர் எதற்காக என்னை ரட்சித்தாரோ அதை குறித்து என்னுடைய புரிதல் என்ன, அதை குறித்த என்னுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரட்சிப்பு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு எடுத்து நம்ம பயங்கரமாக யூஸ் பண்ணுற வார்த்தை இருக்குதுமா, எப்படி இருக்கீங்க பிரதர், பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கேன். அப்புறம் வேலை எப்படி போச்சு பிரதர், பை காட்ஸ் கிரேஸ் நல்லா போகுது பிரதர். அப்புறம் வீட்டில் எல்லாம் அடி போகுது, கர்த்தருடைய கிருபையில் நல்லா போயிட்டுருக்கு பிரதர். எப்படி எடுத்ததில் அடித்து விட்ருவோம், கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேசிக்காக அதுக்கு அர்த்தம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? அதே மாதிரி இந்த ரட்சிப்புன்னு வந்தாலும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறோம். கரெக்டு, இந்த கிருபையினால தான். அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை, அல்லது இந்த ரட்சிப்பு நான் சொல்லும் பொழுது எனக்கு தேவன் கிருபையின் அல்லது எப்படி சொல்லலாம், என்னை கிருபையினாலே ரட்சித்தார்னு சொல்லலாம். அதுக்கு அர்த்தம் என்ன? சும்மா நம்ம சொல்கிறோம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். வாட் டஸ் இட் சே டு யூ? இது உங்களுக்கு என்ன சொல்லுது? இதில் அர்த்தம் என்ன? இது உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா? அல்லது எப்படி சொல்லலாம், வார்த்தைக்கு வார்த்தை கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோமே, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சோன்னா அதை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு நடுக்கம் நமக்குள்ளே உண்டாகும். ஏன்னா எனக்கு கிருபை அப்படின்னு சொல்லி வரும்போது அது ரொம்ப லைட்டர் நோட் ஆகிடுச்சு. அதை எப்படி சொல்கிறது, அது ஏதோ ஒரு டேக் இட் கிராண்டட், கிருபை இருக்குது பிரதர் அப்படிங்கிறோம். இல்லை பிரதர், அந்த கிருபையை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், எப்படி சிலருடைய அன்பு நம்மளை நடுங்க வைக்குமோ, அதே மாதிரி தேவனுடைய கிருபையை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னா அது ஒரு நடுக்கத்தை தான் கொடுக்குமே தவிர ஒரு அசால்ட்னஸை கொடுக்காது. இப்போ உங்கள் ரட்சிப்பை எப்படி வந்துச்சுன்னா கிருபையினால் வந்துச்சு. சரி, எப்படி வந்துச்சு? ஒரு சில வசனத்தை வேகமாக வாசிக்கிறேன். இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், ஏன்னா ஏதோ வசனம் ஒரு இடத்துல கிருபையினாலே அப்படின்னு வரல, பல இடத்துல அது கிருபையையும் ரட்சிப்பையும் குறித்து ஒரு எம்பசைஸ், ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். சரி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம். எப்படி நீதிமானாக்கப்பட்டப்பா? ரட்சிப்பினுடைய முதல் பகுதி என்ன சொன்னேன்? பிகம் அ ரைச்சியஸ், அதாவது ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். இந்த நீதிமானாக்கப்படுதல் தான் மொதல் ஸ்டெப் ரட்சிக்கப்படுதல். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம மெதுவாக படிப்போம். பட் இங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நீதிமானாக்கப்படுதல் தான் முதல் காரியம். இது நீதிமானாக்கப்படுதல்ங்கிறதையே எப்படி நீதிமானாக்கப்பட்டே அப்படின்னா வசனம் எப்படி சொல்லுது? ரோமர் 3வது அதிகாரம் 24 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாய் கிருபையினாலே. ஒரு இடத்துல அப்படி இருக்குது. டக்குன்னு ஒரு சில வசனத்தை சொல்லட்டுமா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு இருக்குது. எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போஸ்தலர்கள் 15:11. நோட் பண்ணுறீங்கல்ல? நோட் பண்ணி வச்சுடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவது எப்படியோ அப்படின்னு இருக்குது. ரோமர் 3வது அதிகாரம் 24 ஏற்கனவே வாசிச்சிட்டேன். ரோமர் 11:5 பார்த்தீங்கன்னா, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும்
அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது, அப்படி இல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. சிம்பிள். கிருபையா கிரியையா அப்படின்னா கிரியே இல்லை, கிருபை தான். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் முதல்ல புரியணும். இந்த ரோமர் 11:5 கொஞ்சம் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அதாவது கிருபையினால் உண்டாயிருந்துச்சுன்னா இல்லை கிரியே வர வாய்ப்பு இல்லை. கிரியை வந்துச்சுன்னா அது கிருபையே இல்லை. அல்லது கிரியையினால் உண்டாயிருந்துச்சுன்னா அதில் கிருபையே இல்லை. அப்படி கிரியையால் உண்டாகி ஒரு விஷயத்தில் கிருபையும் தேவைப்பட்டுச்சுன்னா அது கிரியையே இல்லை. அது ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், இருட்டாக இருந்தால் அதில் வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தால் அங்கே இருட்டு இல்லை. இருட்டில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா அது இருட்டே இல்லை, வெளிச்சத்தில் கொஞ்சம் இருள் இருந்துச்சுன்னா அது வெளிச்சமே இல்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இது ரெண்டும், இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லை. அப்போது முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா ஒரு காரியத்தை என்ன புரியணும்னா, நான் ஒன்றுமே செய்யாமலே எனக்கு இது கிடச்சிது. வித்தவுட் எனி டீட். என்ன வசனம் இப்படி சொல்லுது? கிரியே இல்லாமன்னு சொல்லுது. அப்போ நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா முழுக்க இது கிருபை. என்ன கிருபை? அப்படி என்ன கிருபை? அதை தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, கிருபையால் ரட்சிக்கப்பட்ட பிரதர், அவ்வளோதான் பிரதர், இது அவருடைய கிருபை பிரதர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பிரதர். நீங்கள் யார்? உங்களுக்கு ஏன் இந்த கிருபையை அவர் கொடுத்தாரு? உங்களுக்கு ஏன் இந்த கிருபை தேவைப்பட்டுச்சு? அல்லது இந்த கிருபையை கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த கிருபையை கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன ஆகிருக்கும்? இப்படி யோசிக்கணும். இப்படி யோசிச்சாதான் அந்த கிருபைனா என்னென்ன நமக்கு புரியும். நம்ம ரொம்ப சீப்பாகிட்டோம். கிருபை என்னால் ரட்சிக்கப்படும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கிருபை இல்லைன்னா நீங்கள் என்ன ஆகிருப்பீங்க? முதல்ல யோசிங்க. நீங்கள் யார் தெரியுமா? ஹாஸ்டைல் பிஃபோர் காட், எனிமி பிஃபோர் காட். தேவனுக்கு எதிரி நீங்கள். அப்போ எதிரின்னா நீங்கள் இல்லாமல் போயிருக்கணும் பிரதர். நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை நினச்சி பார்த்தாலே ஆஹா தேவனுடைய கிருபையா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க பார்த்தீங்களா, அது எப்படி ரட்சிக்கப்படுற? ஐயோ என்னை சாகடிச்சிருக்கணும், என்னை அக்கினியில் போட்டிருக்கணும். என்ன புரியக்கா சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்படவே கூடாது. என்னுடைய எதிர்காலம் பாதாளம், நரகம். அப்போ நரகத்துக்கு போக வேண்டியனா, அல்லது வேகமான நரகத்துறைக்கு போயிட்டு இருந்த என்ன இப்படி வச்சுக்கலாமா? ஒரு 100 பேர் வேகமான நரகத்துணைக்கு ஓடிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் போகிறாங்க? 100 பேர் போகிறாங்க. டபக்குன்னு ஒரு கை உங்கள் சட்டையை பின்னால் பிடிச்சி இழுத்து சர்ன்னு இழுத்து கொண்டு வந்து பரலத்தை கொண்டு விட்டுடுச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங்ஸ்? அதாவது நீங்கள் வேகமாக நரகத்து போயிட்டு இருந்தீங்க, அடுத்த ஸ்டெப்பு உள்ளே விழணும். விழப்போகிறதுக்கு முன்னே டபால்னு ஒரு கை வந்துச்சு, உங்கள் சட்டையை பிடிச்சி கரகரகரன்னு இழுத்துட்டே வந்துச்சு. சார் நீங்கள் கொண்டு வந்து விட்டால் கண்ணை திறந்து பார்த்தா பரலோகம். இப்போ எப்படி தோணும் உங்களுக்கு? இதுக்கு பேர் தான் கிருபை. இது உங்களுக்கு புரியணும். கிருபைன்னா ஏதோ அவர் பாராட்ட வேண்டிய ஒன்று, அதனால் எனக்கு பாராட்டினார் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிலாம் இந்த சாவரின் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏகாதிபத்திய சர்வ வல்ல கிருபை. அந்த கிருபை எப்படியுடைய கிருபை? ஒரு 100 திருடர்களை பிடிச்சாங்க. இந்த 100 திருடர்களுக்கும் தலையை வெட்டி அவங்கள தண்டனை கொடுக்கணும். 100 திருடர்களுக்கும் தலையை வெட்டணும். இதுதான் தண்டனை. ஏன்னா தே டிசர்வ்டு ஃபார் தர் பனிஷ்மெண்ட். 100 பேரும் தலை வெட்டி கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவர்கள். இப்போ ஜட்ஜு வரார், வந்து நின்றுட்டு ஓகே 100 வரிசையாக நிலுப்பா நிற்கிறாரு. வெட்டுறா, எல்லா தலையும் வெட்டுறா அப்படிங்கிறாங்க. வரிசையாக வெட்டிகிட்டு இருக்கும்போது, சும்மா உங்களுக்கு புரியுறக்காக சொல்கிறேன், வரிசையாக வெட்டிருக்கும்போது டக்குண்டு நிப்பாட்டு, அந்த லாஸ்ட் 2 பேரை விட்டுரு அப்படிங்கிறாரு. அந்த 2 பேரை விட்டுறா, ஏன் சார் விட்டுரு அப்படின்னா, போட்டு போடா அப்படின்ட்டாரு. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், 98 தலை துண்டாக கிடக்குது. 98 பேர் செத்துட்டான். அந்த 2 பேருக்கு எப்படி பார்ப்பான், துண்டை கிடக்கிற தலையெல்லாம் பார்த்துருப்பான். டே மாப்பிள்ள, உன் தலையும் இப்படி கிடந்திருக்கும், என் தலையும் இப்படி கிடந்திருக்கும், ஆனால் உன் தலையும் என் தலையும் தப்பிச்சிடுச்சு அப்படின்ன உடனே அப்படி ஒரு கோடி கும்பிடு போட்டிருப்பான். யாருக்கு அப்படின்னு? அந்த ஜட்ஜிக்கு. ஐயா எதுக்கு? இறக்கம் பாராட்டேன்டா, ஐயோ போடா அப்படின்னா, அந்த இறக்கத்தை அவன் சாகிற வரைக்கும், தலையை வெட்டுனா உயிர் போயிடும் அப்படி தானே. இப்போ உயிர் இருக்குது, இந்த உயிர் போகிற வரைக்கும் அவன் என்ன நினச்சிருப்பான் தெரியுமா? அன்னைக்கு மட்டும் இந்த ஜட்ஜி இறக்கம் பாராட்டலைன்னா, இன்றைக்கி உனக்கு அப்பா இல்லைடா மவனே, இன்றைக்கி உனக்கு கணவன் இல்லை, மனைவியே இல்லை, குடும்பமே இன்றைக்கி உங்களுக்கு நான் இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவர் என்ன விட்டார். இந்த ஆஸ்பெக்ட், அந்த ஆஸ்பெக்டை புரிஞ்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் நானும் என்ன செஞ்சோம் அவர் உங்களை என்னை தேடி வருவதற்கு? நீங்களும் நானும் என்ன செஞ்சோம் அவர் நம்ம வேல்கிருபை பாராட்டுவதற்கு? இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை யோசித்தோம் அப்படின்னா, இப்போ நான் வெளியிலேருந்து கேட்குறேன், ஜட்ஜ் நீங்கள் ஏன் 98 பேரை கொண்டுட்டு அந்த 2 பேரை விட்டீங்க அப்படின்னா, இது அநீதி இல்லையா அப்படின்னா அவனை ஜட்ஜ் சொல்வார், இல்லையே நியாயம்தான். ஜட்ஜ் அநியாயம் ஜட்ஜ், 90 பேரை வெட்டணுமா? ஆமாம். 100 பேருக்கு வெட்டணும், கரெக்டாக? ஆமாம் வெட்டணும். 98 பேரை வெட்டிட்டேனா? வெட்டிட்டேன். இது என்னது?
அது நியாயத்தை நிறைவேற்றிட்டேன். இப்போ இந்த 2 பேருக்கு நியாயத்தை நிறைவேற்றலாம், நான் நினைச்ச நிறைவேற்றலாம். ஆனால் இப்போது நான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இரக்கம் பாராட்டியிருக்கேன். நான் தான் ஜட்ஜி, நான் இங்கே நியாயத்தை நிறைவேற்றின அதே ஜட்ஜி இங்கே என்ன பண்ணுறேன், இரக்கம் பாராட்டுறேன். அப்போ இப்படி உங்களுக்கும் எனக்கும் பாராட்டப்பட்ட இரக்கத்தினால தான் நீங்கள் நான் தப்பிச்சிருக்கோமே தவிர, நம்ம ஏதோ ஒரு காரியம் அந்த கிருபை பாராட்டினார்னு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோன்னு ஏதோ அவர் செய்ய வேண்டிய கடமையை நமக்கு செஞ்சுட்டாரு, இல்லவே இல்லை. யூ அண்ட் மீ ஆர் டிசர்வ்டு ஃபார் த பனிஷ்மெண்ட். அந்த 100 பேரோட தலை துண்டா போன மாதிரி உங்கள் தலையும் என் தலையும் துண்டா போயிருக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், இந்த ஊரில் எத்தனையோ பேரை பார்த்து மோசமானவன், இவனுக்கெல்லாம் ஒன்றும், இவனுக்குமே வாழ்வு அப்படின்னு பல பேர் வந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருந்தீங்க. ஆனால் அவர் உங்களை தேடி வந்தார். உங்கள் ஊரில் உங்களோட எத்தனை பேர் நல்ல பேர் இருக்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில் உங்களோட எத்தனை பேர் நல்ல பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் தேடி வராத தேவன் ஏன் உங்களை தேடி வந்தார்? அப்படி அவர்களுக்கெல்லாம் கிடைக்கப்பெறாத ஒரு இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சதுனால தான் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை உணர்ந்து கொண்டவர்களாக ஒவ்வொரு முறையும் என்மேல் தேவன் பாராட்டின இந்த கிருபையை நினைக்கும் பொழுது, எப்படி அந்த தப்பிச்ச 2 பேரும் அவன் நாசில சுவாசம் இருக்கிற வரைக்கும் அந்த ஜட்ஜை மறக்க மாட்டானோ, அதே போல் நீங்களும் நானும் நித்தியமாக அவரையே சேவித்து அவருக்காகவே இந்த உலகத்திலும் அங்கேயும் அவரையே மையமாய் வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ரட்சிப்புக்கு நாம் செய்யக்கூடிய பிரயாச்சித்தம். அல்லது இப்படி சொல்லலாம், இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கிருபைக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்படி ஒரு எண்ணம் வரலைன்னா இன்னும் உங்களுக்கு கிருபைன்னா என்னடே புரியவே இல்லை பிரதர், நீங்கள் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற மனிதன் கிருபையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான் என்றால் அவன் வாழ்கிற வாழ்க்கை தனக்கு கிருபை புரிந்தவருக்காக மாத்திரமே அவன் வாழ்வான். அந்த மனுஷன் மாத்திரமே கிருபையை நிஜமாக புரிந்து கொண்டவன். நீங்கள் புரிந்து கொண்டீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, வேகமாக நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த எங்களை தடுத்து நிறுத்தியதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நரகத்துக்கு நாங்கள் போகலை, எங்களை அப்படியே பரலோகமும் இல்லாமல் நரகமும் இல்லாத ஒரு இடத்துல வச்சுருந்தாலே அது மிகப்பெரிய கிருபைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் எங்கள் அங்கேயும் தாண்டி கொண்டு வந்து பரலோகத்தில் வச்சு, அதுவும் உன்னதங்களில் உட்கார வச்சு, அதுவும் உங்களுடைய குமாரனுடைய கோஹயர் அப்படி அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எங்களுக்கு கொடுத்து புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கிறீங்களே, எப்பேற்பட்ட கிருபை ஆண்டவரே. உண்மையுள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.